இந்த வயசானவர் அந்த ரோட் சைடில் இருக்க அந்த மரத்தை தொட்டனையும் அந்த மரத்தில் இருக்க உயிர் எல்லாத்தையுமே அவர் அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. அந்த மரத்தில் ஒரு ஸ்ட்ரென்த்தும் இல்லாமல் அது அப்படியே ஒரு நார்மல் பேப்பர் மாதிரி மாறிடுது. அவனை அடுத்து ஒரு டாக்டரோட கழுத்தை பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவனோட உயிரை அப்சர்வ் பண்ணக்கப்புறம் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக யங் ஆகிட்டே வராரு. இந்த சீக்ரெட் தெரிஞ்சக்கப்புறம் அந்த கிழவனும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாத்தையுமே கழுத்தை பிடிச்சி நறுக்கிறான். ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் கொண்டு அந்த உயிரெல்லாம் வச்சு இவன் யங் ஆயிரலாம்னு நினைக்கிறான். இவன் நினைச்சது எப்படியோ கடைசியில் உண்மையாயிருது. மிரரில் செக் பண்ணும்போது அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்பவே அன்பிலீவபிளா இருக்கு. அதுக்கப்புறம் அவன் கான்சர்ட்ஸ் எல்லாம் நடத்த ஆரம்பிக்கிறான். அதுல என்னன்னா நான் தான் கடவுள்னு சொல்லிலாம் நடத்துறான். அப்புறம் பின்னாடி இருக்க செவத்துல அவனோட வயசான இமேஜ் இருக்கு. அது அவனுக்கே சுத்தமா பிடிக்காதங்காட்டி ஆடியன்ஸ் முன்னாடி அதை உடச்சு சுக்குனூர் ஆக்கிடுறான். இருக்க ஒரு பையனும் கால் வராத பையனா இருக்கான். அவன் இவனை பார்த்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்கான். இவன் அவன் காலை தொட்டனே அவன் கால் மறுபடியும் பழைய நிலைமைக்கு சரியாயி அவனும் நடக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா அங்க இருக்க எல்லாத்துக்குமே டிசீஸை கியூர் பண்ணிட்டு வரான். அங்க இருக்க ஒருத்தரும் எனக்கு கியூர் பண்ண முடியாத டிசீஸ் இருக்கு, முடிஞ்ச அதை கியூர் பண்ணுன்னு சொல்லி சவால் விடுறான். இவன் கிட்ட இருக்க பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவனோட உயிரை பாதி இவனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அவனோட டிசீஸ் சரியாயிருது. பார்த்து எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டு இவனை கடவுளா வழிபடுறாங்க.